வாரத்துக்கு ஒரு டிஃபன் பாக்ஸு கண்டிப்பாக வேணும்ன்ட்டு அம்மா அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் லஞ்ச் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆடு வளர்ந்துட்டு மூளை வளரலைன்னு அம்மா அடிக்கடி திட்டுவாங்க. அதெல்லாம் சரி சகஜம் தானேன்னு நம்மளும் விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு நொஸ்டாலஜியில் தான் இன்றைக்கி நான் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு சாப்பிடலாமேன்ட்டு நம்மளுக்குன்ட்டு செப்பரேட்டாக டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையிலேயே ரெடி பண்ணி வச்சா மத்தியானம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செம சூப்பராக இருக்கும்ல. அதனாலவே கொஞ்சம் சீக்கிரமாகவே லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சுட சுட சாப்பாடு போட்டாச்சு. கூடவே நம்ம முட்டைக்கோஸ், கேரட், அதே மாதிரி பட்டாணி போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருந்தோம். அது கூடவே பொட்டேட்டோ ஃப்ரையும் போட்டுட்டு கோவைக்காவை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதையும் எடுத்து போட்டாச்சு. கண்டிப்பாக இதில் ஒரு சம்மந்தி ஆம்லேட்டு மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. சம்மந்திக்கு பதிலாக ஊறுகாய் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் முட்டை வீட்டில் ஸ்டாக் இல்லாதனால ஆம்லேட்டையும் அவாய்ட் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்காக யார் போய் முட்டையெல்லாம் வாங்குறதுன்ட்டு விட்டுட்டோம். இருக்கிறத வச்சு போதும்ன்ட்டு நம்ம அப்படியே ரெடி பண்ணியாச்சு. பாருங்களேன், இதில் மெயின் ஹைலைட் என்னென்னா ஆவக்காய் பிக்கிளும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தாங்க. சூப்பராக இருக்கும். எல்லாம் ஒரே டிஃபன் பாக்ஸில் போட்டால் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்பீங்க. ஆனால் அதுதாங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.